உலக கிரிக்கெட் வரலாற்றில் தலைசிறந்த வீரராகவும் சிக்ஸர் மன்னனாகவும் இருந்த கிறிஸ் கெயில் பஞ்சாப் அணியில் இருக்கும்போது அவமதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். T20 உலகில் யூனிவர்சல் பாஸ் என்று அழைக்கப்படும் அதிரடி மன்னனான கிறிஸ் கெயில் உலகில் நடைபெறும் அனைத்து வகையான T20 போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். IPL தொடரில் RCB மற்றும் பஞ்சாப் அணிக்காக அதிகப்படியான போட்டிகளில் விளையாடியுள்ளார். 2018ஆம் ஆண்டு 2 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணியால் ஏலம் எடுக்கப்பட்ட அவர் 41 போட்டிகளில் விளையாடி 1339 ரன்களை அடித்திருந்தார். 2021ஆம் ஆண்டில் IPL தொடரின் போது கொரோனா காலம் என்பதால் வீரர்கள் பயோபபிள் என்ற பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டனர். இதனால் வீரர்கள் தங்கியிருக்கும் ஓட்டலை யாரும் அணுக முடியாத நிலை ஏற்பட்டது. அப்போது தன்னை அவமரியாதையாக நடத்தியதாக கிறிஸ் கெயில் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறிய போது, நான் IPL கிரிக்கெட்டிலிருந்து முன்னதாகவே விடைபெற்றேன். பஞ்சாப் அணியில் நான் இருக்கும்போது அவமதிக்கப்பட்டேன். IPL தொடரில் பெரிய பங்காற்றிய சீனியர் வீரர் என்ற மரியாதை கூட எனக்கு கொடுக்கப்படவில்லை. சிறுபிள்ளைத்தனமாக என்னை நடத்தினார்கள். இதனால் பெரிய கட்டிடம் ஒன்று என்னுடைய தோளில் இருந்தது போல் நான் உணர்ந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் எதிர்கொள்ளாத அழுத்தத்தை பஞ்சாப் அணியில் நான் உணர்ந்தேன் என்று கூறியுள்ளார். அதேபோல் கொரோனா காலகட்டத்தில் பயோபபிளில் இருக்கும்போது பாதுகாப்பு இல்லாத போது உணர்ந்ததாகவும் பணத்தை விட உடல் நலமே முக்கியம் என்று உணர்ந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இதனால் அனில் கும்ப்ளேவிடம் விவாதித்த போது அணியை விட்டு செல்வதாக கும்ப்ளேவிடம் நான் கூறினேன். அப்போது நான் மனமுடைந்து அழுதேன். பயிற்சியாளர் மற்றும் அணி ஆகியவை தன்னை நடத்திய விதத்தினால் ஏமாற்றமடைந்தேன். அவர்கள் என்னை போக வேண்டாம் என்று கூறினார்கள். அடுத்த போட்டியில் விளையாடுங்கள் என்று KL ராகுல் என்னிடம் கூறினார். அப்போது அவர்களுக்கு வாழ்த்துக்களை மட்டும் கூறிவிட்டு கிளம்பிவிட்டேன் என்று கிறிஸ் கெயில் தெரிவித்துள்ளார். இது போன்ற பல்வேறு விளையாட்டு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க.